வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் புஷ்கின் எழுதின தி ஜிப்சீஸ் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு நரேட்டிவ் போயம்னா ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி அமைஞ்ச ஒரு போயம். இது அவர் 1824 எழுதி 1827 இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இது இந்த சதர்ன் போயம்ஸ்ன்ற சைக்கிளில் சேர்ந்தது. இது அலெக்சாண்டர் புஷ்கின் அவங்க அம்மாவோட எஸ்டேட் அது நார்தர்ன் ரஷ்யாவில் இருக்குது. அங்கே இருக்கும்போது அவர் எழுதியிருக்காரு. இதோட ஐடியா என்னென்னா, இப்போ நமக்குள்ளே ஒரு வாழ்வியல் அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்வியல் இருக்கும். அதை எப்படி அதை நம்ம வாழறோன்றதை பற்றியும், இன்னொருத்தவங்களோட கஷ்டமோடு இப்போ நம்ம நமக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கும், அடுத்தவங்களுக்கு வேறு ஒரு வாழ்வியல் இருக்கும். அதாவது ஒரு இனத்துக்கும் ஒரு வாழ்வியல் இருக்கும். ஒரு இனத்துலேருந்து இன்னொரு இனத்துக்கு போகிறவங்களால எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில். பார்த்திங்கன்னா அலிகோன்னு ஒருத்தர், அவர் டவுனில் வாழ்ந்த ஒரு இளைஞர். அவர் ஜிப்சி கூட்டத்தோடு சேர்றாரு. இப்போ டவுனில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, ஜிப்சிகளுடைய வாழ்வியல் வேறு. அதுக்கு அவர் எப்படி தன்னை பழக முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த பாட்டில் வருது. இது எப்படின்னா, இப்போ டவுன் லைஃப்னால் நம்ம சிவிலைஸ்டாக இருந்திருப்போம், நம்மளோட கலாச்சாரம்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஜிப்சிஸ்னால் அவங்க இயற்கையோடு ஒன்றி அவங்களோட வாழ்க்கை வேறு. அவங்க சிட்டியில் வாழற வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க. இது ரெண்டுத்தில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறாருன்னு தான். ஏன்னா ஜிப்சி லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு வேறு விதமான சட்டம் திட்டங்கள்லாம் இருக்குது. அவங்க ரொம்ப சுதந்திரமானவங்க, எதுவுமே அவங்கள கட்டுப்படுத்தாது. இந்த போயம் பார்த்திங்கன்னா இதில் வேர்ஸ் பாடல் மாதிரி தான் எழுதியிருக்கு. ஆனால் அந்த பாடல் படிக்கும் போது ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்குது. 3 பேர் தான் இந்த டைலாக்ஸை பேசுகிற மாதிரி இருக்குது. ஒன்று அலிகோ, இன்னொன்று ஜெம்ஃபிரா, இன்னொன்று ஓல்டு ஜிப்சி மேன். இதில் அலிகோன்றது அந்த டவுன்லேருந்து வாழ்ந்துட்டு இந்த ஜிப்சியில் சேர ஒரு இளைஞர். ஜெம்ஃபெரான்றது ஜிப்சியாக இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணு. அவங்க அவர் மேலே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அவங்க தான் அழைச்சின்னு வராங்க. இந்த ஓல்ட் ஜிப்சி மேன் ஜெம்ஃபெராவோட அப்பா. இந்த போயம் வச்சு நிறைய ஓப்ராஸ்க்கும் பின்னால் எழுதியிருக்காங்க. இந்த கதை எங்கே நடக்குதுன்னா ஒரு ஜிப்சி கேம்பில். அது மால்டோவியாவில் பெசார்பியான்ற ஒரு இடத்துல தான் நடக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு சாயங்கால நேரம். அது எல்லாருமே ராத்திரி இரவு உணவு சமைச்சின்னு இருக்காங்க. குழந்தைங்களாம் பாடின்னு ஆடின்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு வயசானவர் மாத்திரம் அந்த படுக்கை பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் சாப்பிடாமல் இருக்கார். அவர் சாப்பாடு ஜில்லுன்னு ஆகிட்டே இருக்குது. அவர் ஏன் சாப்பிடாமல் இருக்காருன்னா, அவருடைய பொண்ணுக்காக அவர் காத்துட்டுருக்காரு. அவர் பொண்ணு எப்படின்னா, அவளுக்கு எப்போ வேணுமோ எங்கே ஒன்றா போவா, எவ்வளோ நேரம் ஒன்றா போவா, அப்படியே அவளோட சொந்தத்தை நல்லா அனுபவிக்க நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அவரோட பொண்ணான ஜெம்ஃபிரா திரும்பி கொஞ்ச நேரத்தில் வராங்க. வரும்போது அலிகோன்ற ஒருத்தரையும் அழைச்சின்னு வராங்க. அவர் சிட்டிலேயே வாழ்ந்தவர். அவர் அந்த சிட்டி லைஃப்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு. அவர் ஜெம்ஃபிராவோட நட்பு கொண்டதுனால அவரை அவங்க கேம்புக்கு அழைச்சின்னு வராங்க. அந்த வயசானவரும் ஒத்துக்கிறாரு. அவங்க இப்போ ரொம்ப வசதி வாய்ப்பில், ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் சிட்டியில் இருக்கிறவங்க என்னெல்லாம் வசதியோடு வாழ்வாங்கன்னு. ஆனால் அவங்க அது இப்போ ஜிப்சியில் அப்படிலாம் கிடையாது. அவங்க எங்கெங்கே வேணுமோ கூடாரம் அமைச்சிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடோடிய வாழ்க்கையை தான் வாழறவங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா வாங்க, நான் உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கண்டிப்பாக தரேன் அப்படின்றாரு. அலிக்கும் சரி நான் உங்களோடையே இருக்கேன், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கேயே வரேன், உங்களுடைய வாழ்க்கையை நானும் வாழறேன்னு. ஜெம்ஃபிராக்கு அலிக்கோ ரொம்ப பிடிச்சதுனால அவளுக்கும் அவர் அங்கேயே இருக்கணுன்ற ஆசை அவருக்கு இருக்குது. அடுத்த நாள் காலையில் அவங்க அந்த கேம்பை அங்கேருந்து காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அதனால் அந்த பெரியவர் இவங்க 2 பேரையும் எழுப்புறாரு. நாயெல்லாம் குலைச்சின்ட்டுருக்கு. ஒரு கழுதை மேலே அவங்க குழந்தைங்களையும் வயசானவங்களையும் அவங்களுடைய என்ன சாமான்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பாடிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஏழ்மையில் இருந்தாலும் யாரும் வருத்தப்பட்டதாவோ கஷ்டப்பட்டதாவோ எதையாவது நினச்சி மன அழுத்தத்தில் இருந்த மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் அலிகோ ஒரு மாதிரி தான் இருக்கார். ஏன்னா இப்போ அவருக்கு தெரியுது, அவர் நினச்சா எங்கே ஒன்றா போகலாம், என்ன ஒன்றா செய்யலான்னு. ஆனாலும் ஏதோ ஒரு அழுத்தம், ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கைக்கு அவர் பழகவே இல்லை. அவருடைய பழைய வாழ்க்கை இன்னும் அவரோட மனசுலேயே தான் இருக்குது.
ஆனால் அவருக்கு ஜெம்ஃப்ரா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் ஜெம்ஃப்ரா கேட்குறாங்க, என்ன சிட்டி லைஃப்பை விட்டுட்டு இந்த மாதிரி ஜிப்சி லைஃப் வந்துட்டோமேனு வருத்தப்படுறியானா, இல்லை இல்லை உன் கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரமும் கிடையாது. அதே மாதிரி அவங்க சில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அன்பு வேணும், அரவணைப்பு வேணும், குடும்பன்ற சூழ்நிலை வேணும். இதில் பின்னி பிணைஞ்சது தான் அவங்களோட வாழ்க்கையாக இருக்கும். இதை விட்டு தாண்டி அவங்களால போட முடியாது. வயசானவரும் சொல்கிறாரு, எங்களோட வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கையிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வசதிகளோடலாம் வாழ்ந்திருப்பீங்க. இங்கே சுதந்திரம் இருக்கும். ஆனாலும் வந்து இந்த வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி தான் ஒருத்தர் வந்து எங்களோட சேர்ந்தார். அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு யங் ஸ்பிரிட்டோடு தான் அவர் இருந்தார். ஆனால் அவரால் வந்து வயசாக இருந்தாலும் நீங்கள் இளைஞர், அவர் வயசானவர், ஆனால் அவராலேயே எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. கடைசியில் அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஹோம் டவுனுக்கே நான் போயிடணும், ஏன்னா இறந்த பின்னாடி என்னுடைய நாட்டில் என்னுடைய ஊரில் தான் நான் புதைக்கப்படணும் அப்படின்னு சொன்னார். அவரால் அவர் ஊரையே மறக்க முடியல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியல, இந்த வாழ்க்கையும் அவரால் வாழ முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அலிகோ இவங்களோடு இருந்து 2 வருஷம் ஓடிடுது. இவர் அதே மாதிரி தான் இருக்கார். இந்த ஜிப்சிஸ் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கேயே அவரும் போகிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையோடு அவர் அப்படியே இணைஞ்சிடுறாரு. கொஞ்ச நாளில் வந்து அவர் வாழ்ந்த பழைய வாழ்க்கையே அவர் மனசை விட்டு போயிடுது. ஒரு நாள் வந்து ஜெம்ஃப்ரா வந்து ஒரு பாட்டு பாடின்னு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பெண் வந்து அந்த அடல்ட்ரின்றோம் இல்லையா, வேறு ஒருத்தரோட தொடர்புடைய ஒரு வாழ்க்கையை பற்றி அவங்க பாடின்னு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கணவர் வந்து சலிச்சு போயிட்டதா அந்த பாட்டில் வருது. அதை கேட்டு அலிகோ வந்து இல்லை இல்லை இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, பாடாத அப்படின்னு சொன்னாலும் ஜெம்ஃப்ரா கேட்கல. அவங்க பாட்டு இந்த பாட்டை பாடிக்கினே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெம்ஃப்ரா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த பாட்டு உன்னை பற்றி தான், ஏன்னா எனக்கு உன் மேலே வந்து இன்னும் காதல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, உன் மேலே அந்த காதல் எனக்கு போயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு இளைஞர் வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அலிகோ போய் அந்த வயசானவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்கிறார், ஓ இது ஒரு பழைய பாட்டு, இது சும்மா விளையாட்டுக்கு தான் பாடுவாங்க, நானும் என் மனைவி இந்த பாட்டை முதல் வாட்டி பாடும்போது நான் கேட்டிருக்கேன், அப்போ ஜெம்ஃப்ரா அப்போ தான் பிறந்திருந்தா, அவளை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து ஜெம்ஃப்ரா கிட்டேயே வந்து ஜெம்ஃப்ரா அவங்க அப்பா கிட்டேயே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அலிகோ மேலே எனக்கு இருந்த அன்பு இப்போ இல்லை, எனக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு தோணுது, அவரோட அன்புக்குள்ளேயோ இல்லை எனக்கு அந்த வாழ்க்கை வந்து பிடிக்கல, எனக்கு பிடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறான். வேறு ஒருத்தர் மேலே எனக்கு ஒரு நாட்டம் இருக்குன்றதும் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அலிகோ வந்து அவன் தூக்கத்தில் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ ஜெம்ஃபெராவும் வேறு பேரும் வருது. அதுக்கப்புறம் அவன் வந்து ஜெம்ஃபெரா கிட்ட அவன் கனவை பற்றி சொல்கிறான். அதாவது அவன் கனவில் வந்து ஜெம்ஃபெராவுக்கும் அலிகோவுக்கும் நடுவில் வேறு ஒருத்தர் நிற்கிற மாதிரி கனவு கண்டாராம். அதை வந்து பார்க்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு இப்போ யார் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, யாரையும் நம்பக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது அலிகோ சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஜெம்ஃபெரா வந்து அலிகோ கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்து எனக்கு மேலே அன்பு இல்லை அப்படின்றத சொல்கிறான். அதை அலிகோ வந்து இந்த வயசானவர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி ஜெம்ஃபெரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஜிப்சி லைஃபுக்கும் நான் பழகிட்டேன், ஆனால் ஜெம்ஃபெரா வந்து என்கிட்ட உண்மையாக இல்லை, என் மேலே அந்த அன்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் போது இந்த வயசானவர் வந்து அவரை வந்து தேத்துறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இங்கே வந்து சுதந்திரம் ரொம்ப முக்கியம், யாரையும் வந்து இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது, அதே மாதிரி நீ வந்து நீயும் சுதந்திரமாக இருக்கலாம், அவங்களும் சுதந்திரமாக இருக்கலாம், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, அதுதான் எங்களோட வாழ்வியல். ஜெம்ஃபெரா வந்து இன்னும் அந்த சின்ன அந்த அந்த ஃப்ரீ ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தாண்டி அவள் வரலை அப்படின்னு சொல்லிட்டோன்னே அலிகோ ரொம்ப வருத்தமாயிடுறான். அவன் உட்காந்து பார்க்குறான். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவங்க எப்படி ஒன்றா இருந்தாங்க, ராத்திரிலாம் எப்படி ஆசையாக இருந்தாங்க, ஒருத்தர்கிட்ட எப்படி எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்போ வர வர அந்த அன்பு அந்த பேச்சு எல்லாமே வந்து காணாமல் போனது அவனுக்கு நல்லா புரியுது. அப்போ தான் அந்த பெரியவர், அதாவது ஜெம்ஃபெராவோட அப்பா சொல்கிறாரு, என்னுடைய அனுபவத்தை நீ கேளு. மெரியுலா அவங்க தான் ஜெம்ஃபெராவோட அம்மா, அவங்களும் வந்து இவரை வந்து அவங்க 2 பேருமே இளமையாக இருக்கும்போது ஒருத்தரை பார்த்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜெம்ஃபெராவோட அம்மாவுக்கு இவரோட வந்து சந்தோஷமாக இருந்தது 1 வருஷம்தான். ஒரு இடத்துல கேம்ப் இருந்தபோது அவங்க ஒரு 2 நாள் தான் அந்த கேம்பில் இருந்தாங்க. அங்கே இருந்த இன்னொருத்தரை வந்து மெரிலாவுக்கு பிடிச்சிடுச்சு, அதனால் அவரோட போயிடணுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஜெம்ஃபெராவை இவர்கிட்டே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மனசு ஒடிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர்கள் பெண்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனதுனால அவர் அதுக்கப்புறம் அந்த
குடும்ப வாழ்க்கையிலலாம் அவருக்கு ஈடுபடணும்னு தோணவே இல்லை. அதை கேட்டோன்னே அலிகோவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அது எப்படி உங்களோட 1 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொருத்தியோட போகிறான்னா, அப்போ நீங்கள் அவங்களையும் அந்த புது லவரையும் நீங்கள் கொன்னுல இருக்கணும். உங்களுக்கு கோவம் வரலையா? உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணலையான்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை அது சின்ன வயசு, பறவையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்றாரு. ஏன்னா இதுதான் அந்த ஜிப்சி லைஃபோடைய சட்டத்திட்டமே. அதுக்கே அவங்க பழகிட்டதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து அப்படி தான் சரி அப்படின்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் தான் ஒரு சாயங்கால வேளையில் அலிகோ வந்து ஜெம்ஃபெராவையும் அவரோட புது லவரும் ஒருத்தர் பேசிட்டு பிரியறதையும், அடுத்த நாளைக்கு எங்கே மீட் பண்ணலான்னு பிளான் போடுறதையும் பார்க்குறாரு. கோவம் வந்துடுது. அந்த கோவத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் வந்து அந்த கோவத்தில் போய் அந்த லவரை கொன்னுடுறாரு. ஜெம்ஃபெரா வந்து கத்துறாரு, நீ பண்ணுறது தப்பு, இது மாதிரி செய்யாதன்னு போது அவர் ஜெம்ஃபெராவையும் கொன்னுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெம்ஃபெராவையும் அவர் லவரையும் ஒன்றாவே அவங்க வந்து புதைச்சிடுறாங்க. அலிகோவும் அங்கே தான் இருக்கார். அந்த புதைக்கிற இதெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே அந்த வயசானவர் வந்து அலிகோ கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் யாரை வேணால் சேர்த்துப்போம், எங்களுக்குள்ளே எந்த சட்டத்திட்டமும் இல்லை, ஆனால் ஒரு கொலைக்காரனை எங்களோட நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அது எங்கள் சட்டம், அதனால் இனிமேல் நீ எங்களோட இருக்க முடியாது, அதாவது நாங்கள் ஒன்றும் உன்னை காட்டி கொடுக்க போகிறதில்ல, ஆனால் இனிமேலுக்கு நீங்கள் என்னோடு சேர்ந்து உங்கள் பயணத்தை தொடர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவரை விட்டுட்டு அவங்க எல்லாருமே கேம்ப் விட்டு போயிடுறாங்க. இந்த எப்பிலாக் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜிப்சி லைஃப்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, எந்த அன்புக்கோ எந்த சட்டத்திட்டத்துக்கோ நம்ம கட்டுப்படலைன்னு இருக்குது. ஆனாலும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒருத்தங்களுக்கு அந்த வாழ்க்கையோ இல்லை உங்களுடைய எதிர்காலமோ இல்லை உங்களுடைய அன்போ வந்து ஒரு சுதந்திரமாக விட்டால் கூட நம்மளால் எப்படி வந்து அந்த வாழ்க்கையை நம்மளால் ஏற்றுக்கிட்டு வாழ முடியாதுன்றதை பற்றி தான் இந்த கதை இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.